ஹாய் ஹலோ வெல்கம் டு மீனாட்சி ஸ்பைசி டப். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா வெட்னஸ்டே விலாக் தாங்க. இது பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து தஞ்சாவூரில் காலையில் நல்ல மழைங்க. ஸோ கொஞ்சம் நல்லா இருந்தது கிளைமேட்டு. பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ஜில்லுன்னு கூலிங்காக கொளுத்துற வெயிலுக்கு இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு வெயில், அதுக்கு இந்த மழை வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த மழைக்கு வந்துட்டு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான லஞ்சு தாங்க இன்றைக்கி. மட்டன் பிரியாணி, தாளிச்சா, தக்காளி ஜாம், இது 3 தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இதோட ஃபுல் ரெசிபி வேணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பர்ஃபெக்டான மட்டன் பிரியாணிங்க. சும்மா சூப்பராக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி பிள்ளைங்க சாப்பிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1 ஹவரில் வந்து இந்த ஃபுல் காம்போ வந்து இந்த லஞ்ச் காம்போ வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். தக்காளி ஜாம் பண்ணியிருக்கேன், மட்டன் தாளிச்சா, இதுவுமே சூப்பராக இருந்தது. இதோட ரெசிபி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணி வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. பாசுமதி ரைஸ் தான் இன்றைக்கி வந்துட்டு நான் பிரியாணி பண்ணியிருந்தது. எலும்பு போட்டு தான் வந்துட்டு கத்திரிக்காய் போட்டு தாளித்தா சிம்பிளாக பண்ணிடலாங்க. இது நிறைய வெஜிடபிள்ஸ் போடணும் அப்படின்னு தேவையில்லை. நம்ம கொஞ்சம் கம்மியாக பண்ணுறோம், ஒரு 3 பேர் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணுறோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா போடாமல் பிரிஞ்சால் மட்டும் போட்டு பண்ணியிருக்கேன். இது பார்த்துட்டிங்கன்னா மட்டன் பிரியாணி, அதோடையுமே வந்துட்டு தக்காளி ஜாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இதுதான் இன்றைக்கியான லன்ச் மெனு. ரைஸை பாருங்கள், பிரியாணியை வந்து நம்ம ஓப்பன் பண்ண உடனேயே இந்த மாதிரி குச்சி குச்சாக இருக்கணும். இந்த மாதிரி இப்படி குச்சி குச்சாக இருந்துச்சுன்னா நம்மளோட பிரியாணி வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இது மாதிரி இருந்தாலே பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அடி பிடிக்கல, நல்லா சூப்பராக வந்துருந்ததுங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு மட்டன் பிரியாணி. நம்ம வீட்லேயே வந்துட்டு ஒரு 3 பேருக்கு கூட நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட அடிலாம் பிடிக்கல, ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகே, தேங்க்யூ, பாய்.